அன்பினர்களே, தமிழக தேர்தல் பிரச்சாரங்கள் நேற்று இரவுடன் இறுதி முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாளை காலை வாக்களிப்பு நடைபெறவுள்ளது. தேர்தல் கணிப்பீடுகளாக நாம் ஏற்கனவே தந்திருக்கின்றோம். டிஎம்கே திமுக 150 ஆசனம் என்கின்ற போது இன்று அது சற்று அதிகரித்து ஒரு 163 ஆசனங்கள் அள்ளக்கூடிய அளவுக்கும் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கும் வந்திருப்பதாகவே சில தகவல்கள் வந்திருக்கின்றது. அதே போன்று ஏற்கனவே இருக்கின்ற ஏடிஎம்கே அதிமுக இரட்டை இலை 60 ஆசனங்களையும், டிவிகே தமிழக வெற்றி கழகம் 8 ஆசனங்களையும், நாம் தமிழர் கட்சி 3 ஆசனங்களையும், ஏனையவை 1-2 பெறக்கூடிய வழி இருக்கு என்றும் சொல்லப்படுகின்றது. அந்த கணிப்பீட்டை நாம் தந்திருக்கின்றோம். ஏற்கனவே இந்த கணிப்பீட்டுக்கு சற்று குறைவானதை தந்திருக்கின்றோம். இதில் காரைக்குடியில் இம்முறை சீமான் சட்டசபை செல்லக்கூடிய வாய்ப்பாகவே பார்க்கப்படுகின்றது. மிக களம் கண்ட ஒரு தேர்தல் பிரச்சாரமாக காணப்பட்டிருக்கின்றது. வாக்கு வேட்டை என்கின்ற போது தமிழ்நாடு முழுவதும் சுற்றி இருக்கின்றது நாம் தமிழர் கட்சி. அறிவுபூர்வமான வேட்பாளர்களை நிறுத்தி இயற்கை, கடல் வளம், நீர்வளம், அப்படி ஏராளமான வளங்களை எல்லாம் கொண்டு சென்று இலவசம் கொடுக்க மாட்டேன் என்ற அது நல்ல முடிவாக பார்க்கப்படும். இப்படியாக நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அறுவடையை எதிர்பார்க்கின்றது. நாளை காலை மாலை காலையிலிருந்து மாலை வரை வாக்களிப்பு நடைபெற உள்ளது. அமைதியான முறையில் தேர்தலை நடத்துவதற்காக தமிழக காவல்துறையினர் மும்முரமாக கடந்த 2 தினங்களாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். நாளை காலை வாக்களிப்பு இடம்பெற இருக்கின்றது 23ஆம் தேதியாக. ஆக மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பதற்கான சகல வழிகளும் செய்யப்பட்டதாகவே அங்கிருந்து பல தகவல்கள் கிடைக்கின்றது. நான் தமிழர் கட்சியில் ஒருவராவது, சீமானாவது சட்டசபைக்குள் செல்ல வேண்டும் என்பது போன்ற பலரின் அவாவாக இருக்கின்றது. ஏனெனில் ஒரு ஆட்சிக்கு பலமான எதிர்கட்சி ஒன்று அங்கு இருந்தால் தான் அந்த ஆட்சி நல்ல முறையில் செல்லக்கூடியவும் மக்கள் நலன்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு வழிவகையும் பிறக்கும் என்று பார்க்கின்றோம். அதே போன்றால் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு ஆசனமாவது, நாங்கள் இங்கு 3 ஆசனம் தந்திருக்கின்றோம், சீமான் மாத்திரமாவது தமிழக சட்டசபைகளில் செல்வதை பெரும் விடயமாக பார்க்கணும். அவர் ஒன்றே போதும் முழு தமிழ்நாட்டையும் கவர் பண்ண. எனவே பலரின் எதிர்பார்ப்புகள், ஆசைகள் நாடு கடந்து கடல் கடந்து மிக அதிகமான நலன் சார்ந்தவர்கள் அதிகமாக விரும்புவது நான் தமிழர் கட்சியின் சீமான் மாத்திரமாவது சட்டசபைக்குள் செல்ல வேண்டும் என்பதே அந்த ஆசையாக பார்க்கப்படுகின்றது. சரி, எப்போது அதிமுக ஒரு பிளவுபட்ட கட்சியா வந்துட்டு இல்லையா, அது மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லையே. அதிமுக இரட்டையிலே ஒரு 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 பிளவுபட்ட கட்சியாக, சின்ன பின்னமான கட்சியாக அது வந்துவிட்டது. இம்முறை எடப்பாடியாரும் மீண்டும் தோல்வி பெறுகின்ற போது இன்னும் பிளவு காணும். ஆனால் திமுக கெட்டியாக மலையாக இருக்கின்றது. இது எப்போது பிளவுபடும் என்றால், தற்போதைய ஸ்டாலின் அவர்கள் இறந்த பிற்பாடுதான் அதுக்கும் பிளவுபடும். அந்த நாம் ஏற்கனவே சொல்லிக்கோம் இல்லையா, இப்பொழுது தமிழகத்தில் ஒரு ஸ்டாலினுக்கு பிறகு ஒரு தரமான தலைமைத்துவம் இல்லாமல் தமிழ்நாடு தடுமாறும். அந்த நேரத்தில் தான் சீமான் இதற்குள் நுழைவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஆய்வு ரீதியாக, கள ரீதியாக பார்க்கின்ற போது தமிழகத்திற்கு ஒரு வெற்றிடம் ஒன்று உருவாகும். அது ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் வரைக்கும் தான் ஒரு தலைமைத்துவம் இருக்கின்றது பார்க்கப்படும். ஸ்டாலின் அவர்களை இறப்புக்கு பிற்பாடு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் ஒன்று உருவாகின்ற போது நாம் தமிழர் கட்சி அந்த வெற்றிடத்தை நிரப்பும் என்பதை நாம் இன்று உறுதியாகவும் ஆணித்தரமாகவும் சொல்லுகின்றோம். உதயநிதி இப்ப ஸ்டாலின் அவர்கள் இறப்புக்கு பிற்பாடு உதயநிதி எல்லாம் கட்சியை கொண்டு போகும் அளவுக்கு ஒரு தலைவர் என்று பார்த்தா அது அங்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கின்ற. ஏற்கனவே குடும்ப கட்சி என்று பல இடங்களில் கூக்குறிடுகின்ற போது உதயநிதியால் அதை கொண்டு செல்ல முடியுமா என்ற ஒரு கேள்வியும் பலமாகவே இருக்கின்றது. இந்த நிலையில் தான் நாம் தமிழர் கட்சி அந்த இடத்தை நிரப்புவதற்கான ஒரு இடத்தை செல்லும். ஆனால் அங்கு விஜயகாந்தின் பிரேமலதா அவர்கள் இருப்பதால் அங்கு அவவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டோம் லீடர் தான், ஒரு உறுதியான தலைவராக சொல்ல முடியும்.
முடிவுகள் பிழையாக எடுக்கப்பட்டாலும் ஒரு உறுதியான தலைவராக பார்க்கப்படுகின்றார் பிரேமலதா அவர்கள். ஆகையினால் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் அசைக்க முடியாத ஆட்சியாக திமுக மிளர்கின்றது. ஆனால் ஒரு ஆசனமாவது பெற்று காரைக்குடியிலிருந்து வெற்றி பெற்று நான் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சட்டசபை செல்கின்ற போது மாத்திரம்தான் மிகப்பெரிய ஒரு பீரங்கியாகவும் அவர் தன்னுடைய கட்சியை நிலைநிறுத்தக்கூடிய வழிவகையும் மக்கள் நலன் சாராத திட்டங்களை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய அளவுக்கும் அவர் அங்கு தனியே நின்று சிங்கம் சிங்கிளாக நின்று அடிக்கும் அளவுக்கு சட்டசபை ஜொலிக்கும் என்பதுதான் எமது ஆசையாகப்படுகின்றது. இங்கு தாவேகா தமிழக வெற்றி கழகம் அவர் 100 ஆசனம் எடுத்தாலும் ஆட்சி அமைத்தாலும் கூட அவர்கள் ஒரு பலமாக செல்லக்கூடிய வழிகளில்லை. ஏனெனில் இருக்கின்ற எல்லாமே கத்துக்குட்டிகளும் அரசியலை இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியதாக பார்க்கின்றோம். அடுத்தது கல்வி அறிவு இல்லாத பலர் வேட்பாளராக வந்திருக்கிறார்கள். இந்தியாவிலேயே கேரளாக்கு அடுத்தபடியாக கல்வி நிலை உயர்ந்த மாநிலம் தமிழ்நாடு மாநிலம். அந்த மாநிலத்தில் கல்வி அறிவு இல்லாதவர்கள் எல்லாம் ஆட்சி செய்கின்ற போது அங்கு மிகப்பெரிய பிரளயங்கள் உருவாக வாய்ப்பு இருப்பதால் நான் தமிழர் கட்சி தான் அடுத்த 2ஆம் இடத்திற்கு, அதாவது தமிழக ஆட்சியில் இப்ப 2ஆம் இடமும் 3ஆம் இடம் எல்லாம் வருகின்றது. 1ஆம் இடம் திமுக, 2ஆம் இடம் அதிமுக, 3ஆம் இடம் காவேகா. அப்ப நான் தமிழர் கட்சி 4ஆம் இடம் வந்தாலும் ஜொலிக்க போவது 2ஆம் இடத்தில். இது நல்லா விளங்கிக் கொள்ளுங்க எல்லோரும். அதாவது 4ஆம் இடம் வருகின்ற நாம் தமிழர் கட்சி 2ஆம் இடத்தில் ஜொலிக்க போகின்றது. ஒரே ஒருவர் சிங்கம் சிங்கிளாக வருவது போன்று ஒரே ஒருவர் சீமானாக நின்று மிகப்பெரிய தமிழக சட்டசபையை களமாடக்கூடிய வகையில் அவர் எடுத்து செல்வார் என்பதும், ஒரு ஊழலும் ஒரு அநீதிகளும் நடக்காத அளவுக்கு இவர் குரல் எதிரொலிக்கும் என்பதுதான் மக்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. நாளை வாக்களிப்பு முடிந்தவுடன் பல விடயங்கள் வெளியேறும். ஆனால் ஒரு விடயம் என்னவென்றால் 2-3 தொலைக்காட்சிகளும் இந்த அரசியல் கணிப்பீடு செய்தாலும், அதாவது அவங்க ஒரு நான் பிறகு சொல்லுவோம், ஒரு டிவி சங்கி டிவி ஒன்று தமிழக தொலைக்காட்சி ஒன்று எங்கெல்லாம் அதிமுக வீக்காக இருக்கின்றதோ அங்க பலமான போட்டியாக காட்டி, அதாவது இவங்களாக ஒரு ஆய்வு செய்து போட்டி, அதாவது பலமான போட்டி என்று சொல்லிட்டு வீக்காக இருக்கின்ற அதிமுக இடங்களை சுட்டி காட்டி அதிமுக அங்கிட்டு பலமாக செய்ய வேண்டும் ஒரு எடுப்பை எடுத்து விட்டார்கள். அதை நாம் சரியாக கண்டுபிடித்தோம். ஆனால் சகல ஊடகங்களும் அதிமுக ஆட்சியைத்தான் பிரதிபலிப்பதாக சொல்ல நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். 174 ஆசனங்கள் பெற்று ஆட்சி அமைக்கும் என்று 2 மாதங்களுக்கு முன்பே சொல்லிக்கிறோம். இல்லை, அது 163, 65, 160 to 65க்குள் பெற இருக்கின்றது. நாம் 163 கொடுத்திருக்கின்றோம். பார்க்கலாம் எவ்வளவு தூரம் இது சாத்தியமாகும் என்பதை நாம் மே 5ஆம் தேதி வாக்கில் தான் கவுண்டிங் பண்ணுகின்ற போது அதை நாங்கள் பார்க்கலாம். மே 3 அல்லது 5ஆம் தேதி நினைக்கின்றேன், அதையும் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஆக இம்முறை சீமான் காரைக்குடியிலிருந்து வெற்றி பெற்று சட்டசபைக்கு சென்று மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். அதை இறைவனும் ஆசீர்வதிப்பானாக என்று. ஏனெனில் ஒட்டுமொத்தமாக முஸ்லிம் மக்கள், தமிழக முஸ்லிம் இஸ்லாமியர்கள் சாராய குடியை ஒழிப்போம் என்று சொல்லுகின்ற சீமானுக்கு ஆட்சி அளிப்பது அவங்களை கடமையாக பார்க்கின்றோம். ஏனெனில் தமிழகத்தில் சாராய மாத்திரம் ஒழிக்கப்பட்டாலே போதும் எல்லா தவறுகளும் எல்லா குற்றங்களும் ஒளிந்துவிடும் என்றுவே நாங்கள் பார்க்கின்றோம். ஏனெனில் சீமானிடத்தில் நிறைய திட்டங்கள் இருக்கின்றது, அரிய பல திட்டங்கள், அவைகளை நிறைவேற்றலாம் என்று நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். அடுத்தது சீமான் தமிழகத்தை ஆட்சி செய்தாலும் கூட இங்கு ஈழம் வரும், நாடு வரும், தேசம் வரும் உங்களுக்கு பகல் கனவு. ஒரு மாநில தமிழக முதல்வரை ஒன்றுமே பண்ண முடியாது என்பதையும் எல்லோரும் இலங்கை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மாநில முதல்வரார், ஒரு மத்திய அரசு கீழ் இருக்கின்ற மாநில முதல்வர்களால் ஒரு ஆர்ப்பாட்டம் எடுக்கலாம், எதிர்த்து குரல் கொடுக்கலாம், எதிர்த்து சட்டமன்றத்தில் பிரேரணைகள் உருவாக்கலாம். அதை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தமிழ் வாய்ஸ், அதைத்தான் நாங்க பார்க்கிறோம். ஒரு
ஒரு தமிழக, அதாவது தமிழ் வயசு வந்து பார்க்கணும், அவ்வளவுதான் சொல்லலாம். சீமானி இப்ப அவர் மீது 1000 குற்றச்சாட்டை சுமத்துங்கப்பா, அது எங்களுக்கு தேவையில்லை. அவர் பர்சனல்ல போய் ஓட்டிட்டு மூக்கு நுழைக்க தேவையில்லை. ஒவ்வொருத்தருக்கும் பல வகையான பர்சனல் இருக்கும் இல்லை, அதை மூக்கு நுழைக்க தேவையில்லை. வெளியில் ஆட்சிக்கான ஒரு அழகான குரலாக பார்க்கின்றோம். பல இடங்களில் வேட்டையாடக்கூடிய அளவுக்கு அவர்கள் வளர்ந்திருக்கின்றார்கள். இம்முறையும் அவர்கள் 8.5 வீதத்திலிருந்து அவர்கள் 8.2 கிட்டத்தட்ட 8.5, அவர்கள் இப்போது ஒரு 12 தாண்டி அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு, 12 வீதத்தையும் தாண்டி அவர்களின் வாக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக என்னுடைய தனிப்பட்ட ரீதியில் பார்க்கின்றேன். பார்க்கலாம். நாமும் இதான் எமது இறுதி காணொலியாக தமிழக தேர்தலுக்காக தந்திருக்கின்றோம். 6வது காணொலியாக அடுத்து வரும் நாமல் வெற்றி பெற்ற பின்பு பார்ப்போம். இத்துடன் எமது இந்த தேர்தல் குறித்தான கருத்துக்களையும் காணொலிகளையும் முடிக்கின்றோம். மீண்டும் நாம் ஈரானுக்குள் செல்கின்றோம். மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.